எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதமி குமார் பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி மறுபடியும் வீடியோ போடுறேன். தங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும், சரிங்களா? இன்றைக்கி தெய்வத்தின் குரலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைந்த ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நிறைந்த ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்பில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். கிருதாயுகத்தில் பிருகு என்பவர் தம்முடைய அப்பாவான வர்ண பகவான்கிட்ட போய் நிறைந்த வஸ்து எதுவோ அதை எப்படி அறிகிறது அப்படின்னு கேட்டாங்களாம். நிறைந்த வஸ்து எது? அது காலத்தால் நிறைஞ்சிருக்கணும், தேகத்தால் நிறைஞ்சிருக்கணும், வஸ்துவிலும் நிறைந்த ஒரு குறை என்பது இல்லாமல் இருக்க வேண்டும். அத்தகைய நிறைந்த வஸ்துவை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க அப்பாவான வர்ண பகவான் கிட்ட போய் கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க அப்பா, நீ போய் தபஸ் பண்ணு, அது உனக்கே தெரியும் அப்படின்னு வர்ண பகவான் சொல்லிட்டாங்களாம். தபம் அப்படின்னா தபஸ் அப்படின்னா தபம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருகு என்ன பண்ணிட்டாராம், போய் தபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த சரீரம்தான், அதாவது இந்த உடம்பு தான் எல்லாத்தையும் உணருது, உணரப்படுற பொருளை காட்டிலும் உணர்ந்துக்கிற ஒரு பொருள் தான் உயர்ந்தது, அதனால இந்த தேகம்தான் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கிட்டே போய் இந்த உடம்பு தான்ப்பா நிறைந்த வஸ்து அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்களாம், நீ மறுபடியும் போய் தபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இப்படியே கொஞ்சமாக தபம் பண்ணுறது, உடனே அவங்க அப்பாட்ட போய் தனக்கு தோன்றதை சொல்கிறது, இப்படியே ஒரு 5 தடவை பண்ணாங்களாம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த உடம்பு தான் ஒரு நிறைந்த வஸ்துவாக தோணுச்சான். ரெண்டாவது என்ன தோணுச்சான், ஐயோ இந்த உடம்பு ஒரு நாள் செத்து போயிருமே, அப்போனா இந்த உடம்பு கிடையாது, பிராணன் தான் நிறைந்த வஸ்து அப்படின்னு தோணுச்சான். அதுக்கப்புறம் மனம்தான் நிறைந்த வஸ்து அப்படின்னு தோணுச்சான். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சான், நிறைந்த அறிவு தான் அப்படின்னு சொல்லி தோணுச்சான். கடைசியாக 5ஆவது தடவை தோணுச்சுன்னா, ஆனந்த அனுபவம் தான் அப்படின்னு சொல்லி தோணுச்சான். இதே மாதிரி நீங்கள் சொன்னபடி இத்தனை நாள் தபம் பண்ணேன். தபம் பண்ணப்பெல்லாம் எனக்கு நடுவே ஏதோ ஒரு விதமாக ஆனந்தம் வந்து புரிகிறது, அது என்னப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே கேட்டாராம் பிருகு. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாராம், உனக்கு ஒவ்வொரு சமயத்துலேயும் கொஞ்சம் புரிகிறது அப்படின்னு சொல்கிறாயே, அந்த ஆனந்தம்தான் வஸ்து, இது உனக்கு துளி துளியாக உண்டாகிறது. ஆனால் இதுவே நிறைந்துருச்சுன்னா அதை தான் பேரானந்தம் சொல்கிறோம். அந்த பேரானந்தம் எப்போதும் குறைவில்லாமல் காலத்தாலும் தேகத்தாலும் நிறைந்து இருக்கும். அந்த ஒரே வஸ்து தான் சரீரம், பிராணன், மனசு, அறிவு, இது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் கடந்த ஒன்று தான் ஆத்மா. தன்னைத்தானே அறிந்து அனுபவிப்பதெல்லாம் இந்த ஆனந்தம் உண்டாகிறது அப்படின்னு அவங்க அப்பாவான வர்ண பகவான் சொன்னாங்களாம். இன்றைக்கி இதை முடிச்சுக்கலாம். நாளைக்கு இதோட தொடர்ச்சி கண்டிப்பாக வரும். நீங்கள் அதையும் பாருங்கள், சரிங்களா? அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.